சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு தேவையான பெரும்பாலான ஆயுதங்களை நாம் வெளிநாடுகள்கிட்ட இருந்து தான் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ சமீப காலமாக நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டரில் ஏற்பட்டிருக்கிற முன்னேற்றங்களின் காரணமாக நாம் இப்போ பல ஆயுதங்களை உள்நாட்டிலேயே வடிவமைச்சு தயாரிக்கிறோம். நம்மளுடைய பயன்பாடு போக உள்நாட்டிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்பட்ட இந்த மேட் இன் இண்டியா வெப்பன்ஸை நாம் நம்மளுடைய நட்பு நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மேட் இன் இண்டியா வெப்பன்ஸை வாங்குகிற ஒரு முக்கியமான நாடு அர்மீனியா. அர்மீனியாவோட அட்வர்சரியான அசர்பைஜான் இந்தியாவோட ஆயுதங்கள் எல்லாம் எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, அர்மேனியா இந்தியா கிட்டேருந்து வாங்குற இந்த ஆயுதங்களெல்லாம் பார்த்து எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு இவ்வளவு நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது எங்களுக்கும் இந்திய ஆயுதங்கள் வேணும்னு இந்தியா கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அசர்பைஜான். அசர்பைஜானோட இந்த திடீர் மனமாற்றத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தி பிரிண்ட் அப்படிங்கிற ஆன்லைன் நியூஸ் பேப்பர் ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டில் அசர்பைஜான் இந்தியா கிட்டேருந்து ஆயுதங்களை வாங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அசர்பைஜான் டைரெக்டாக இந்தியாவை காண்டாக்ட் பண்ணாமல் ஒரு மூணாவது நாடு மூலமாக இந்தியாவுக்கு தூது விட்டுருக்காங்கன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அசர்பைஜானுக்காக இந்தியா கிட்ட தூது வந்திருக்கிற அந்த மூணாவது நாடு இந்தியாவுக்கு ரொம்பவே நெருங்கின ஒரு நட்பு நாடுன்னு அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த மூணாவது நாட்டுடைய பேரை எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இந்தியா அசர்பைஜானுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ண ஒத்துக்கிற பட்சத்தில் அர்மீனியா இந்தியா கூட செஞ்சிருக்கிற டிஃபென்ஸ் டீலை மேட்ச் பண்ண தயாராக இருக்கிறதா அசர்பைஜான் சொல்லியிருக்காங்க. அதாவது அர்மீனியா இந்தியா கிட்டேருந்து வாங்குகிற அதே அளவு ஆயுதங்களை நாங்களும் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அசர்பைஜான். ஆனால் இந்திய ஆயுதங்களை வாங்குறதுக்கான அசர்பைஜானுடைய இந்த ரிக்வெஸ்ட்டை இந்தியா நிராகரிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் தூதா வந்த அந்த மூணாவது நாட்டுக்கிட்ட எங்களுடைய பைலேட்ரல் ரிலேஷன்ஸையும் எங்களுடைய ப்ரியாரிட்டிஸையும் நாங்களே பார்த்துக்குறோம், எங்களுக்கு மிடில் மேன் வேண்டாம் அப்படின்னு அந்த நாட்டுக்கிட்ட சொல்லிட்டாங்க. அசர்பைஜானுக்காக தூது வந்த இந்தியாவுடைய நெருங்கின நட்பு நாடு யார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சில டிஃபென்ஸ் சேனல்ஸ் அந்த நாடு ரஷ்யா இல்லைனா இஸ்ரேலாக இருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க. இது வெறும் கணிப்பு மட்டும்தான், தூது வந்த நாட்டுடைய பெயர் வெளியிடப்படலை, அது ரகசியமாகவே இருக்குது. இந்தியா அசர்பைஜானுடைய இந்த ரெக்வெஸ்ட்டை நிராகரிக்கிறதுக்கு காரணம் இது வெறும் வெப்பன்ஸ் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஜியோ பாலிட்டிக்ஸ் இருக்குது. அர்மேனியா பெரும்பாலான விஷயங்களில் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு நாடு. அதே சமயம் அசர்பைஜான் இந்தியாவுக்கு எதிரான, அதே சமயம் பாகிஸ்தானுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கிற ஒரு நாடு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காஷ்மீர் இந்தியாவுக்கு சொந்தமான பகுதி அப்படிங்கிறது அர்மேனியாவுடைய நிலைப்பாடு. அதே சமயம் காஷ்மீரில் பாகிஸ்தானுக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிறது அசர்பைஜானுடைய நிலைப்பாடு. அசர்பைஜானுடைய பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டின் காரணமாக தான் இந்தியா அசர்பைஜானுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ண மறுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் இல்லை. எத்தனையோ நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நட்பு நாடுகளாக இருக்காங்க. இந்த ரெண்டு நாடுகள் கூடவும் எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுறாங்க. அசர்பைஜான் கிட்ட என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், பாகிஸ்தான் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கு. அதுலேயும் குறிப்பாக 2017 அப்புறம் டர்க்கி கூடயும் பாகிஸ்தான் கூடயும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு இந்தியாவுக்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் பல நிலைப்பாடுகள் எடுத்திருக்காங்க அசர்பைஜான். பாகிஸ்தான், அசர்பைஜான், டர்க்கியோட இந்த ஜியோ பாலிட்டிக்கல் கூட்டணியை எதிர்கொள்ள இந்தியா அசர்பைஜானுடைய அட்வர்சரியான அர்மேனியா கூடவும் டர்க்கியோட அட்வர்சரியான கிரீஸ் கூடவும் கூட்டணி அமைச்சிருக்காங்க. அசர்பைஜானுக்கும் அர்மீனியாவுக்கும் நடுவில் மோதல் போக்கு இருக்கிறதுக்கு காரணம் நகோர்னோ கார்பா அப்படிங்கிற இடம். இந்த இடத்த அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்காக இந்த ரெண்டு நாடுகளும் பல போர்களில் ஈடுபட்டிருக்காங்க. 1990களில் அர்மேனியா அசர்பைஜானை விட ஸ்ட்ராங்கான நாடாக இருந்தாங்க. இந்த நிலைமையில் அசர்பைஜானில் அதிக அளவு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை எக்ஸ்போர்ட் பண்ணதன் மூலமாக அசர்பைஜானுடைய பொருளாதாரம் வலுவடைஞ்சது. இதனால் இஸ்ரேல் கிட்டேருந்தும் டர்க்கி கிட்டேருந்தும் பல அட்வான்ஸ்டான ஆயுதங்களை அசர்பைஜான் வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்க. ட்ரெடிஷ்னலாக அர்மீனியாவுக்கு ரஷ்யா தான் ஆதரவாக இருந்தாங்க. ஆனால் இப்போது சமீபத்தில் நடந்த மோதலில் ரஷ்யா அர்மீனியாவுக்கு பெரிய அளவில் எந்த உதவிகளையும் செய்யலை. இஸ்ரேல் கிட்டேருந்தும் டர்க்கி கிட்டேருந்தும் வாங்கின அட்வான்ஸ்டான ஆயுதங்களை அதிக அளவில் பயன்படுத்தி சமீபத்தில் நடந்த மோதலில் அசர்பைஜான் வெற்றி அடைஞ்சாங்க. அசர்பைஜான் கிட்ட தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் அர்மீனியா அவங்களுடைய மிலிட்ரியை ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட ஆதரவு இப்போ இல்லாததுனால குவாலிட்டியான ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுக்காக நம்பிக்கைக்குரிய ஒரு டிஃபென்ஸ் பார்ட்னரை தேடிட்டு இருந்த அர்மீனியா இந்தியாவை அவங்களுடைய டிஃபென்ஸ் பார்ட்னராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அர்மீனியா பல வருஷமாகவே இந்திய ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள ஒரு நாடுங்கிறதுனாலையும் பாகிஸ்தான் அசர்பைஜான் கூட்டணியை கவுண்டர் பண்ணவும் அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை கொடுத்து உதவ ஆரம்பித்தாங்க இந்தியா. அர்மீனியா இந்தியா கிட்டேருந்து MBRLs, ராடார்ஸ், ஆர்ட்டிலரி கன்ஸ், அம்யூனிஷன்ஸ், ஸ்னைப்பர் ரைஃபிள்ஸ், ஆன்டி டேங்க் மிசைல்ஸ்னு பலவிதமான ஆயுதங்களை வாங்குறாங்க. இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுத ஏற்றுமதியை செய்ய ஆரம்பித்தப்போ இந்திய ஆயுதங்களை பார்த்து எங்களுக்கு எந்த பயமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அசர்பைஜான். கொஞ்ச நாள் கழித்து அர்மீனியா அதிக அளவில் இந்திய ஆயுதங்களை வாங்குறத பார்த்ததும் போர் ஏற்பட்டுச்சுன்னா அர்மீனியா கிட்ட இருக்கிற இந்திய ஆயுதங்களை நாங்கள் ஈஸியாக அழிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க அசர்பைஜான். இன்னும் சில நாட்கள் கழித்து அர்மீனியாவுக்கு இந்தியா ஆயுதங்களை கொடுக்குறத நாங்கள் கை கட்டி வேடிக்கை பார்க்க மாட்டோம்னு மிரட்டல் விடுற துணியில் பேச ஆரம்பித்தாங்க அசர்பைஜான். ஆனால் இந்தியா இதை எதையுமே பெருசாக எடுத்துக்கல. நாளாக இந்தியாவுக்கும் அர்மீனியாவுக்கும் நடுவில் டிஃபென்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த நிலைமையில் இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை கொடுக்குறத நிறுத்துங்கன்னு இந்தியாவுக்கு கோரிக்கை விடுத்தாங்க அசர்பைஜான்.
இந்தியாவுக்கும் ஆர்மீனியாவுக்கும் நடுவில் இருக்கிற டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அசர்பைஜானுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறது அவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலைமையில் இப்போது சமீபத்தில் ஆர்மீனியா அஸ்த்ரா மிசைல்ஸை வாங்க ஆர்வம் காட்டியிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸுடைய முதுகெலும்பாக இருக்கிற சுக்கோய் 30 விமானங்களுக்காக இந்தியா அஸ்த்ரா மிசைல்ஸை உருவாக்கினாங்க. ஆர்மீனியா கிட்டேயும் சில சுக்கோய் 30 விமானங்கள் இருக்குது. ஆனால் ஆர்மீனியாவுடைய சுக்கோய் 30 விமானங்களில் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய வெப்பன்ஸ் பேக்கேஜ் எதுவும் இல்லை. அதனால் சுக்கோய் 30 MK விமானங்களுக்காக நாம் உள்நாட்டிலேயே தயாரித்த அஸ்த்ரா மிசைல்ஸை வாங்க ஆர்மீனியா அதிக ஆர்வம் காட்டுறாங்க. அஸ்த்ரா மிசைல்ஸ் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சுக்கோய் 30 விமானங்களுடைய எலக்ட்ரானிக்ஸையும் ஏவியானிக்ஸையும் இந்தியாவில் அப்கிரேட் பண்ண முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்மீனியா. சுக்கோய் 30 விமானங்களை ஆர்மீனியா அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா அது அசர்பைஜானுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். இந்த நிலமையில தான் இந்தியாவை தேவையில்லாமல் பகைச்சிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட அசர்பைஜான் இப்போது இந்திய ஆயுதங்களை குறை சொல்கிறத கைவிட்டுட்டு இந்திய ஆயுதங்களை வாங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இவ்வளவு நாளாக பாகிஸ்தானை கண்மூடித்தனமாக ஆதரித்து பெரும்பாலான விஷயங்களில் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுற அசர்பைஜானுக்கு ஆயுதங்களை கொடுத்து பல வருஷமாக கேக்கசஸ் ரீஜனில் நம்மளுடைய நட்பு நாடாக இருக்கிற ஆர்மீனியாவை கைவிட விருப்பம் இல்லாததுனாலையும் இன்னும் சில ஜியோபொலிட்டிக்கல் காரணங்களாலையும் அசர்பைஜானுடைய இந்த ரெக்வெஸ்ட்டை இந்தியா நிராகரிச்சிட்டாங்கன்னு பல டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நம்புகிறாங்க. இந்திய ஆயுதங்களை நக்கலடிச்சிக்கிட்டு இருந்த அசர்பைஜான் இப்போது இந்திய ஆயுதங்களை வாங்க ஆர்வம் காட்டுறது இந்தியன் வெப்பன்ஸோட பவரையும் சுப்பீரியாரிட்டியும் காட்டுது. அசர்பைஜானுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ண மாட்டோங்கிற இந்திய அரசாங்கத்துடைய இந்த நிலைப்பாடு பாராட்டுக்குரியது. ஏன்னா பணம் வருதுங்கிறதுக்காக நாங்கள் எல்லோருக்கும் ஆயுதங்களை விற்க மாட்டோம் அப்படிங்கிற இந்தியாவுடைய ஸ்டாண்டை இந்த மூவ் உறுதிப்படுத்தியிருக்கு. இந்தியாவுடைய இந்த ஸ்டாண்ட் குளோபல் வெப்பன்ஸ் மார்க்கெட்டில் இந்தியாவை ஒரு நம்பிக்கைக்குரிய ஆயுத ஏற்றுமதியாளராக நிலைநிறுத்த உதவும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.